அதுல வந்ததுல பாலமுரளி சாரே வந்துட்டாராம். வந்து இந்த பையன் என்ன மாதிரியே பாடுறானே, நான் இவனை இன்னிலேருந்து என்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா மைக்ல அனௌன்ஸ் பண்ணாராம். ஸோ அப்பையிலேருந்து குருகுல வாசம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் அப்பா வந்து பாலமுரளி சார் கிட்டே இருந்து பாட்டு கத்துட்டார். அப்பாவும் சரி ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மரா வந்திருக்கலாம், பட் எனக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு பேக்ரவுண்ட் இப்போ இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா. உங்க பெற்றோர் 2 பேருமே வந்து உங்களுக்காக பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க. தியாகம் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நான் சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த அண்ணாமலை படத்துல வரும் இல்லையா ஒரு பாட்டு, ரஜினி சார் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பார், அந்த பாட்டு முடியறதுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாளிகை கட்டி பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவார். அந்த மாதிரி ராஜா சார்ட்ட பாடியாச்சு, அடுத்த நாள் ரஹ்மான் சார், வித்யாசாகர் சார், யுவன் சங்கர் ராஜா சார், பேக் டு பேக் எல்லாம் பாட போறேன்னு நினைச்சேன். போஸ்டர், ஆனா எதுவுமே அந்த மாதிரி நடக்கல. எனக்கு வந்து பயங்கர கடுப்பு, ஐயோ நம்ம வந்து 2 படம் பாடி அது 2 வழியில வரல, எனக்கு பிளேபேக் சிங்கிங்கே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸில் இருக்கும்போது தான் ஹாரிஸ் சார் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணார், எப்படி சார் நீங்கள் வந்து என் வாய்ஸை மாற்றலாம் அப்படின்லாம் போய் நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். அப்போது வந்து அவர் சொன்னார், இல்லை எனக்கு வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு பாட்டு அமையும் பாரு அப்படின்னும் போது சினிமா பாட்டு பாடுவேன், கூட கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக்கும் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அவுட்லுக் இருந்தது எல்லாருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி, இல்லைனா கர்நாடிக் மியூசிக்னா ஒரு 2.5 மணி நேரம் கச்சேரி, ஒரு ராகம் தான பல்லவியோட ஹார்ட் கோரா ஃபுல்லாக டெலிவர் பண்ணுவேன், இங்கே நான் வந்து பால் பப்பாளி பாடுவேன், எம்மாடி ஆத்தாடி பாடுவேன், என்ன வேணா பாடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிமார்கேஷனை வந்து புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே பயங்கரமான ஒரு. வணக்கம் அக்னி. நமஸ்காரம் சார். உங்களை மாதிரி பெண் குழந்தைகள் சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல சொல்றேன், 2 வயசு 1.5 வயசுல சொப்பு வச்சு விளையாடுவாங்க, பொம்மை வச்சு விளையாடுவாங்க, நீங்க சுரங்கங்களையும் ராகங்களையும் வச்சு விளையாடிருக்கீங்க, ரொம்ப அபூர்வமா இருக்கு. அந்த காலகட்டத்தை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாவ் தமிழா யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள், எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரசேகர் சார் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்றது. எஸ், நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பேசிக்கா வந்து ஜீன்ஸ்ல இருக்கணும். எந்த ஒரு ஆர்ட் ஃபார்முமே ஒரு சுப்பிரபாதத்துல வந்து திடீர்னு யாராலையும் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து அது அவங்களுக்குள்ள முன்னாடியே அந்த ஒரு ப்ரோக்ராமிங், ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங்ல இருந்தாதான் அது கண்டிப்பா வரும். ஸோ என்னோட கொள்ளு தாத்தா வந்து பழமானேரி சுவாமிநாத ஐயர், அவர் வந்து மிகப்பெரிய வயலினிஸ்ட், வயலின் இசை கலைஞர், தியாகராஜ சுவாமியோட சிஷ்ய பரம்பரையில வந்தவர். அண்ட் என்னோட அம்மா வந்து, அம்மாக்கும் வந்து சங்கீத ஞானம் நிறைய உண்டு. என் பாட்டி பாடுவா, இருந்தாலும் ஆமா வசந்தி சேகர் எங்க அம்மா பேரு. அம்மா வந்து ஒரு பெரிய ஃப்ளூட் வித்வான், ஒரு பெர்ஃபார்மரா வந்து அம்மாவால வர முடியல. ஏன்னா என் கூட என்னோட ரெக்கார்டிங்ஸ், என்னோட ப்ரோக்ராம்ஸ் அப்படியே வந்து எங்க அம்மாவோட லைஃப் போயிடுது. அதனால அவங்க ஒரு பெர்ஃபார்மரா ஷி டிட் நாட் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல அம்மா. என்னோட தாத்தா வந்து ஒரு கலைஞர். எப்படின்னா அவர் வந்து எந்த ராகமா இருந்தாலும் விசில் பண்ணியே எங்க அம்மாவுக்கு கற்றுக் கொடுப்பாரு. இப்போ கேதார கவுள, தர்பார் மாதிரி இருக்கிற ராகங்கள்லாம் என் தாத்தா வந்து விசில் பண்ணி சொல்லி கொடுப்பாரு, அதை எங்க அம்மா ஃப்ளூட்ல வாசிப்பா. தாத்தா வந்து மறைந்த மாமேதை டிஆர் மகாலிங்கம் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி எங்க அம்மாவுக்கு வந்து ஃப்ளூட் மேல, ஃப்ளூட்டே வந்து ரொம்ப ஒரு ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ சொல்கிறேன், இப்போ வந்து நாட் எனிமோர் ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அம்மா வந்து தட்ஸ் ஹவ் அம்மா காட் இனிஷியேட்டட் இன் டு லேர்னிங் ஃப்ளூட். தென் கேசி மாமி கிட்டேயும் ரமணி சார் கிட்டேயும் அம்மா கற்றுனாங்க. அப்பா வந்து பாலமுரளி சாரோட டிசைபிள், திருவிஆர் பி சேகர். அப்பாவுக்கு வந்து பாடும்போது பாலமுரளி மாதிரியே இருக்கும். ஆமாம். ஸோ அப்பாவுக்கு வந்து ஊர் திருவையார். ஸோ வடக்கு வீதியில தான் அப்பாவோட வீடு. ஸோ அப்பாவுக்கு எப்படின்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு கோஇன்சிடென்டலான ஒரு விஷயம். அப்பா வந்து பாலமுரளி சாரோட இசையை கேட்டு, ரேடியோவில் இந்த மாதிரிலாம் கேட்டு அப்பாவுக்கு பயங்கர ஒரு ஈர்ப்பு வந்து அதில் அப்பா பாட ஆரம்பிச்சது தான். இந்த திருவையார் தியாகராஜ உற்சவத்தில் அப்பா பாடின்னு இருக்கிறச்ச எல்லாரும் பாலமுரளி சார் தான் பாடுறான்னு நினச்சிட்டு பந்தலுக்கு வந்துட்டாங்களாம். அதில் வந்ததில் பாலமுரளி சாரே வந்துட்டாராம்.
வந்து இந்த பையன் என்ன மாதிரியே பாடுறானே, நான் இவனை இன்னிலேருந்து என்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா மைக்ல அனௌன்ஸ் பண்ணாராம். ஸோ அப்பையிலேருந்து குருகுல வாசம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் அப்பா வந்து பாலமுரளி சார் கிட்டே இருந்து பாட்டு கத்துட்டார். அப்பாவும் சரி ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மரா வந்திருக்கலாம், பட் எனக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு பேக்ரவுண்ட் இப்போ இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா. உங்க பெற்றோர் 2 பேருமே வந்து உங்களுக்காக பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. தியாகம் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நான் சொல்லணும். ஸோ அந்த ஜெனட்டிக் அந்த ஜீன்ஸ் வந்து என்கிட்டயும் வந்திருந்தது, இருக்கணும் கடவுள். 1.5 வயசுலயே ராகம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? எஸ். அப்பா வந்து எனக்கு தூங்க வைக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே மியூசிக் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே ராகம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஒரு ஒரு ராகம், அதாவது தூங்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ராகம் பாடினான்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராகத்தையே அது வேற ஏதோ ஒரு கீர்த்தனை ஏதானும் வெளியில கேட்டானா, இப்போ தாய் யசோதா வெளியில கேட்டானா இன்னைக்கு தோடி ராகம் பாடியிருப்பா. ஸோ இல்லை வேற ஒரு நாள் வந்து தாய் யசோதா பாடியிருப்பா, அதே தோடி ராகத்துல வேற ஏதா கேட்டா நான் வந்து தாயை வச்சந்தா அப்படிம்பேன். ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி அப்பயே அந்த மாதிரி வந்துடுது. ஆனா நீங்க அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஒரு தடவை அம்மாவோட உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வயலின் கச்சேரி நினைக்கிறேன், அந்த கச்சேரியில தான் நீங்க பாட்டு ராகத்தை சொல்லி உடனே மேடையிலேயே உங்களை ஏற்றி விட்டாங்களே குழந்தை. அது ஆக்சுவலா மறைந்த மாமேதை மேஸ்ட்ரோ மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் சாரோட கச்சேரி, டிசம்பர் 25, 1988. எனக்கு 3 வயசு கரெக்டா, 3.5 வயசு. ஸோ அம்மா எப்படின்னா, அப்பா வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே நிறைய டிராவல் எல்லாமே இருக்கும். ஸோ அப்பாவுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே கேரளால இருந்தது. முக்கால்வாசி பேர் நான் வந்து மலையாளி நினச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா நான் கேரளால தான் படித்தது. ஸோ அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர்னால நாங்கள் நிறைய வருஷங்கள் கேரளால தான் இருந்தோம். ஸோ எந்த ஒரு டிசம்பர் சீசன் ஆனாலும் சென்னைக்கு வந்துடுவோம். ஸோ அப்படி ஒரு டிசம்பர் சீசனில் டிசம்பர் 25 அன்னைக்கு மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் சார் கச்சேரி கேட்டுட்டு இருக்கோம். நான் அம்மா மடியில் உட்காந்து ஆரம்பத்துலேருந்து வாசிக்கிற எல்லா ராகமும் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சபாவோட செக்ரட்டரி வெங்கட்ராமன் மாமா வந்து அம்மா பக்கத்தில் அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ என்ன இவ வந்து எல்லா ராகமும் பிரமாதமாக சொல்லிட்டு இருக்காளே, ரொம்ப சமத்தா இருக்காளே, ஏதோ அவர் சொல்லிட்டு இருக்கார். நான் ராகத்தை சொல்கிறத பார்த்துட்டு மத்தியமாவதியில் வந்து ராகம் தானம் பல்லவி ராகம் ஆரம்பிச்ச உடனே அம்மா கச்சேரி முடிஞ்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நான். ஸோ வெங்கட்ராமன் மாமாவுக்கு பயங்கர சிரிப்பு, என்னடா மத்தியமாவதி வாசிச்ச உடனேயும் இவ வந்து கச்சேரி முடிஞ்சிட்டு கிளம்பலாங்கிறா, நம்ம வந்து ஒன்று பண்ணலாம், இந்த ஆர்டிபி முடிஞ்ச உடனேயும் ஸ்டேஜுக்கு தூக்கின்னு போகலாம் குழந்தைய. யூஸ்னிவாஸ் சார், கன்னியாகுமரி மேடம் எல்லாமே ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் ஒரு 8:45 இருக்கும், நான் தூங்கி போயிட்டேன். ஆர்டிபியோட இன் டியூ கோர்ஸ் ஆஃப் தி ஆர்டிபி நான் தூங்கி போயிட்டேன். அம்மா என்னை வந்து அப்படி கோக்ஸ் பண்ணி வெளியில போய் ராகம் தானம் பல்லவி. ஸோ அந்த ராகம் தானம் பல்லவி முடிஞ்ச உடனேயும் என்னை வந்து ஸ்டேஜுக்கு அழைச்சின்னு போனா அம்மா வந்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் மைக்கெல்லாம் கொடுத்து ஒரு ராகமா வாசிச்சா. அதாவது எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு. கன்னியாகுமரி வாசிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்லிட்டே வரீங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு எல்லாமே சொல்லிட்டு வந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி அடுத்த நாள் இந்த ஃபாலோயிங் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் எல்லாத்துலயுமே கவர் ஆச்சு. ஸோ அன்னைக்கு மகதி என்கிற ஞானப்பெண் பிறந்து விட்டாள். தேங்க்யூ தேங்க்யூ, நீங்க சொல்றீங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் உங்க படிப்பு எல்லாம்? எஸ், நான் வந்து என்னோட 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கேரளால தான் படித்தேன். என்னோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் கற்றுண்டாலும் பெரிய சீரியஸ்னஸ் கிடையாது. அதனால லலிதா அண்ட் காயத்ரி அப்படின்னு ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ், லலிதா சுந்தரேஷன் அண்ட் காயத்ரி, அவாக்கிட்ட நான் வந்து முறைப்படி சரளி வரிசையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கற்றுண்டேன். தென் அப்பாவுக்கு த்ரிஷூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ த்ரிஷூரில் வந்து மங்காட் நடேஷன் சார் கிட்ட கற்றுண்டேன். அங்கே ஹரிஸ்ரீ வித்யாநதி அப்படிங்கிற ஸ்கூலில் நான் படித்தேன், ஐசிஎஸ்சி சிலபஸில் படித்தேன். ஸோ நான் வந்து 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வந்தேன். தென் 11th and 12th எல்லாம் அந்த 9th அந்த ஃபேஸில் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரி தான். ஸோ ஓரளவுக்கு அப்போல்லாம் படித்தேன், இப்போல்லாம் டச்சு விட்டு போச்சு, புதுசாக ஒன்றும் ஏறல. ஸோ நான் வந்து 11th and 12th கண்டிப்பாக எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்கணும்லாம் வந்து என்னோட தாட் ப்ராசஸே அப்படி இருந்தது. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்தேன். பட் பை தென் 11th ஸ்டாண்டர்ட் வெக்கேஷன் போது ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக சென்னை வந்திருந்தோம்.
அப்போ ராஜா சாரை பார்க்குற இளையராஜாவை பார்க்க வரீங்க. ஸோ வந்தபோது நான் ராஜா சாரோட பெரிய ஃபேன் சின்ன வயசுலேருந்து. எங்கள் அப்பா எப்படின்னா கர்நாடிக் மியூசிக்னா எங்களோட ஃபேமிலி ஸ்டீப்ட் இன் கர்நாடிக் மியூசிக். பட் அப்பா எப்படின்னா கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் கேட்கலாம், இந்த மியூசிக்லாம் கேட்கக்கூடாது, அது வந்து அந்த மாதிரி ஒரு வேறுபாடு வந்து அப்பா காமிச்சதே கிடையாது. வெரி வெரி ஓப்பன் மைண்டட் அண்ட் ரொம்ப ஓப்பனாக எல்லா மியூசிக்கும் வந்து எல்லா ஜான்ரஸ் ஆஃப் மியூசிக்கும் என்னை எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஸோ நிறைய போனியம் கேட்பேன், கிஷோரி அமோன்கர் கேட்பேன், பர்வீன் சுல்தானா கேட்பேன், இந்த மாதிரி வேரியஸ் ஜான்ரஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அதில் வந்து ராஜா சாரோட மியூசிக் கேரளாவில் இருக்கிற எங்களுக்கு அப்போ இந்த சேட்டலைட் டிவி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஸோ கேரளாவில் இருக்கும்போது இங்கே ரிலீஸ் ஆகிற தமிழ் பட கேசட்ஸு, ஆடியோ கேசட்ஸ் இதெல்லாம் தான் வந்து பொழுதுபோக்கே. ஸோ அந்த பாட்டெல்லாம் கேட்டு அந்த 80s, லேட் 80s, early 90s சாங்ஸ் வந்து பயங்கர பயங்கர பைத்தியம். நான் அந்த வெறித்தனமான ஒரு ரசிகை ராஜா சாரோட இசைக்கு. ஸோ ராஜா சாரை வாழ்நாளில் எப்பவும் ஒரு தடவை மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆம்பிஷனாக இருந்தது. ஸோ இங்கே சென்னை வந்தபோது ராஜா சார் கிட்ட லக்கிலி ஐ வாஸ் ஏபிள் டு மீட் ஹிம். ஒரு 5 minutes ராஜா சாரை மீட் பண்ணிட்டேன். மீட் பண்ணி அவர்கிட்ட அவர் கேட்டார், என்ன கேரளாலேருந்து வரியா, தமிழ் பொண்ணா நீ, இதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் அம்மா எப்போ ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு ப்ரௌன் ஃபைலில் வந்து எல்லா ஆர்டிகல்ஸ் என்னை பற்றி, இந்த சைல்ட் ப்ரொடிஜியஸ் டேலண்ட் இதை பற்றிலாம் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலை வந்து ராஜா சார்கிட்ட காமிச்சா, இவ ராகமெல்லாம் சின்ன வயசுலேருந்து கண்டுபிடிப்பா, கச்சேரிலாம் பண்ணுவா, கேரளாவில் கற்றுட்டுருக்கா பாட்டு அப்படின்னும் போது சரி நீ ஒரு கீர்த்தனை பாடு அப்படின்னார். ஸோ நான் வந்து எந்துக்கு பேர்த்தில் பாடினேன் சங்கராபரணத்தில். பாடிட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் பாடி முடிச்சுட்டு அவர் கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தார். எனக்கே பயங்கர டென்ஷன் அவர் பார்த்ததில். அவர் பாடி முடிச்ச உடனே அவர் நீ வந்து இதெல்லாம் கச்சேரிலாம் பண்ணுவேன்னு போட்டிருக்கேன், நீ என்ன ஸ்ருதியில் கச்சேரி பண்ணுவ அப்படின்னு. நான் 6:30 பாடிட்டு இருந்தேன், இப்போ 6 பாடுறேன் அப்படின்னு. இப்போ நீ பாடின கீர்த்தனை என்ன ஸ்ருதியில் பாடினேன் அப்படின்னு. ஓ நான் 6 இருக்கும் சார் அப்படின்னு. ஹார்மோனியத்தில் 6 வச்சு பார்த்தா கரெக்டாக 6 இருந்தது. ஸோ அது வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சு நான் பாஸ் பண்ண மாதிரி எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்தது உள்ள. ஸோ தமிழ் படிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் பேப்பர் கையில் கொடுத்தார். நான் ஒரு வரி சொல்லி கொடுத்தார், நான் பாடினேன். சினிமாவில் பாடுறியா, ஸ்டுடியோஸ்குள்ளே போ அப்படின்னார். ஸோ எனக்கு வந்து அப்போது கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு நிஜமாக பிரத்யட்சமாக ஒரு ஒரு கடவுளை நேர பார்த்த மாதிரி இருந்தது ராஜா சாரை பார்த்தது. அவர்கிட்ட பாடினது அதை விட பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் அவரோட இசையில் பாட போகிறேன் அப்படின்னு என்னால் அதை ப்ராசஸே பண்ண முடியல அப்போது. ஸோ அவருக்கு பாடினேன் 2001. அறிமுகம் பண்ண போனவர் உடனே பாட உட்காந்துட்டீங்க, இதில் ஸ்டுடியோவில் போய் நின்றுட்டீங்க. ஸ்டுடியோவில் அவரோட அந்த கம்போசிங் ரூம் இருந்தது, அதுலேருந்து ஸ்டுடியோக்குள்ளே போ அப்படின்ட்டாரு. ஸோ நேராக என்ன படம் அது? காதல் ஜாதி அப்படின்னு. காதல் ஜாதி என்ன மறந்தாலும். அதான் நீங்க முதல்ல சினிமாக்கு பண்ணது இல்லையா? கரெக்ட். நான் கேரளால இருக்கும்போது நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ்ல எல்லாம் பாடிட்டு இருந்தேன். சினிமால பாடினது தமிழ்ல முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கேரளா போயிட்டீங்க? இல்ல, அப்போ என்னன்னா ராஜா சாருக்கு பாடியாச்சு, செல்போன்லாம் கிடையாது. அப்பா கிட்ட எப்படியான சொல்லணும், அம்மா கூட இருக்கா, ராஜா சார்கிட்ட பாடிட்டோம் நம்ம. எங்க அப்பாவுக்கு வந்து ராஜா சார்னா உயிர். ஸோ அதை எப்படியான சொல்லணும்னு சொல்லி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ராஜா சார் கிட்ட பாடியிருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு வந்து உன் கசின்ஸ் கூட இன்னும் 2-3 நாள் இருக்கணும்னா இருந்துட்டு வா, சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத அப்படின்னா அப்பா. ஸோ அப்பா நம்பவே இல்லை சுத்தமா. தென் எப்படின்னா ராஜா சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த அண்ணாமலை படத்துல வரும் இல்லையா ஒரு பாட்டு, ரஜினி சார் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பார், அந்த பாட்டு முடியறதுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாளிகை கட்டி பெரிய பிசினஸ்மேன் ஆயிடுவார். அந்த மாதிரி ராஜா சார்ட்ட பாடியாச்சு. அடுத்த நாள் ரஹ்மான் சார், வித்யாசாகர் சார், யுவன் சங்கர் ராஜா சார் பேக் டு பேக் எல்லாம் பாட போறேன்னு நினைச்சேன். போஸ்டர், ஆனா எதுவுமே அந்த மாதிரி நடக்கல. ஸோ நிறைய அதுக்கப்புறமா லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். எப்படின்னா ராஜா சார்கிட்ட பாடியாச்சு, கண்டிப்பாக உனக்கு அன்னி வரைக்கும் ஒரு பிளேபேக் சிங்கராக ஆகணுங்கிற ஒரு தாட் கூட மைண்டில் இருந்தது கிடையாது. ஆனால் அப்பா சொன்னா, நான் வந்து வேலை அப்படின்னு சொல்லி என்னோட பாட்டு ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடியல, ஒன்று அப்படி பண்ணுறதுக்கு ஆசை இல்லை எங்களுக்கு, நம்ம வந்து சென்னைக்கு போகலாம். ஸோ வை நாட், உனக்கு ஒரு பிளேபேக் சிங்கிங்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கெரியர் அமையலாம், அதனால போகலான்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னை வந்தோம். இங்கே நிறைய லாட் ஆஃப் ட்ரைஸ், நிறைய எல்லார்கிட்டையும் போய் ராஜா சாருக்கு பாடின அந்த பாட்டோட சிடி, ஆடியோ சிடி தான் வந்தது.
எப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டு படம் யாருக்குமே ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆனாலும் ஹிட் ஆகாதுங்கிற மாதிரி இது வந்து ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, படம் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகும். அதுவே ஒரு சென்டிமெண்ட் போல இருக்கு. ஆமா இருக்கலாம். ஸோ ராஜா சருக்கு பாடின அந்த காதல் ஜாலி அப்படிங்கிற பாட்டு வந்து அந்த படம் வந்து இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. கஸ்தூரி ராஜா சார், தனுஷ் அவர்களுடைய அப்பா கஸ்தூரி ராஜா சார் இயக்கின படம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு, நேஷனல் அவார்டே கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னா. ப்ரிவ்யூ பார்த்தவெல்லாம் நான் சொன்னா. பட் படம் என்னமோ ரிலீஸ் ஆகலை. நான் அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய முயற்சிகள் எடுத்தேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார் எல்லாருக்கும் இந்த டெமோ சீரீஸ் கொண்டு கொடுத்தேன். நான் அப்போ கரெக்டாக 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன் ஸ்டடீஸ்க்காக. அப்போ வந்து வைரமுத்து சாரோட ஒரு அறிமுகம் கிடைச்சிது சென்னையில். ஒரு ஃபங்க்ஷனில் நான் பாடும்போது அவருக்கு நான் பாடினது ரொம்ப பிடிச்சி போய் எங்கேருந்து வரீங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்ன போது புது மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் தான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட he gave me an introduction. ஹாரிஸ் சார் இன்னி வரைக்கும் நான் பாடின இந்த காதல் ஜாதி பாட்டு கேட்டிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஹாரிஸோட ஃபர்ஸ்ட் பாட்டு உங்களுக்கு வெளியில வரல. நான் போய் பாடின உடனே வாய்ஸ் வந்து எனக்கு 17 வயசு அப்போ. ஸோ ஹீரோயினுக்கு வந்து பாடுறச்சே ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெளியில வரும்போது வேறொரு சிங்கர் பாடியிருந்தா. ஸோ எனக்கு வந்து பயங்கர கடுப்பு. ஐயோ நம்ம வந்து 2 படம் பாடி அது 2 வெளியில வரல, எனக்கு பிளேபேக் சிங்கிங்கே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது தான் ஹாரிஸ் சார் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணாரு, எப்படி சார் நீங்க வந்து என் வாய்ஸை மாத்தலாம் அப்படின்லாம் போய் நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இல்லை எனக்கு வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உனக்குன்னு ஒரு பாட்டு அமையும் பாரு அப்படின்னும் போது கரெக்டா அதுக்கப்புறமா ஒரு 1 year கழிச்சு 2003ல சாமி ஐயோ பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து சீரியஸ்லி ஒன் சாங் தட் சேஞ்ச்ட் மை லைஃப் ஃபார் எவர். ஸோ அது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஆனால் நான் வெளியில யார்கிட்டயுமே சொல்ல, நான் இந்த படத்துல பாடியிருக்கேன் இவருக்கு பாடியிருக்கேன் நான் சொல்லவே இல்லை. வெளியில ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு ஒரே டவுட் தான், ஆமா இப்படி ஆயிடுத்தே அப்படின்ட்டு. ஸோ சாமியில வந்து அந்த May 1st அன்னைக்கு சாமி ரிலீஸ் ஆச்சு, 2003 May 1st அன்னைக்கு. ஸோ அது பார்த்த உடனேயும் எனக்கு வந்து ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஓகே மஹத்திங்கிற ஒரு வாய்ஸ் வந்து வெளியில தெரியறது அப்படின்னு. ஸோ அது என்ன உங்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவரோட நீங்க பாடின எல்லா பாட்டுகளும் ரொம்ப புது மழையிலேருந்து புயலேருந்து ஐயோல நிறைய சாங்ஸ். எஸ், நான் இன்னைக்கு உட்காந்து இங்க வாவ் தமிழா யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். மஹத்திங்கிற சிங்கரை வந்து 4 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் காரணம். ஸோ ஐ எம் எவர் இன்டெப்டட் டு ஹாரிஸ் சார் ஃபார் யூனோ என்னோட கெரியர்ல அமைஞ்ச மைல்ஸ்டோன்ஸ் வந்து அவர் கொடுத்தது. ஸோ வாட் ஐ ஆம் டுடே இஸ் சிம்ப்ளி பிகாஸ் ஆஃப் ஹிம். ஹாரிஸ் சார் எஸ், நான் வந்து ஐ லிட்ரலி க்ரூ அப் இன் ஸ்டுடியோன்னு சொல்லலாம். ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் நான் வந்து சாமி பாடினேன். காலேஜ் முடிச்சுட்டு நேராக போவேன் ஸ்டுடியோக்கு. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிடுவேன். அங்கே அந்த ஸ்டுடியோ பழைய ஸ்டுடியோ அது. அப்போ வந்து மேலே டெரஸில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு கீழே ரெக்கார்டிங் போவேன். எனக்கு என்ன உங்களுடைய கேரியரில் நான் பார்த்தபோது எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் வந்தது. ஏன்னா நீங்கள் கிளாசிக்கலில் ரொம்ப ட்ரெயின் ஆனவங்க, கிளாசிக்கல் என்ன வேணால் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டைல் ப்ராட்டஜி அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சினிமாவில் பார்த்தா எல்லாம் உங்களுக்கு வந்து குத்துப்பாட்டு இந்த பாட்டை ஒன்று ஹஸ்கியாக பாடுறீங்க, உங்கள் ஓப்பன் த்ரோட்டாக பாட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்க அது மாதிரி தானே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று. 2வது பார்த்தா இந்த மாதிரி பால் பப்பாளி மாதிரி பாடுறீங்க. ஏன் உங்களுக்கு வந்து இன்னிசை அளபடைய மாதிரி பாட்டை எங்கேயோ தேட வேண்டியிருக்கு அந்த மாதிரி பாட்டுகள்? ஆனால் உங்களை அவ்வளோ நல்லா பாடிருக்கீங்க. இன்னிசை அளபடியா இந்தோளத்தில் அப்படி பாடிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அது அமையல. அப்படி முதல்ல ஐயோ பிடிச்சிருக்கு பாடத்தினாலே அப்படி வந்துருச்சு எல்லாம் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆனா அதே மாதிரி பாட்டு தான் இன்னும் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு, மக்களுக்கு அதான் பிடிக்கிறதுன்னு சொல்லி அதுவே தான் கேட்டு பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஐயோ பிடிச்சிருக்கு ரிலீஸ் ஆச்சு. தென் புயலே, தென் வெள்ளைக்கார மொத்தம், காதலிக்கும் ஆசை இல்லை, இதெல்லாம் பாடிட்டு இருக்கிற டைம் நீ வேண்டும்னு வர்ணஜாலத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வித்யாசாகர் சாருக்கு பாடினேன். தென் முனியாண்டி விலங்கியல், அதுல வந்து பொட்டக்குருவியோ அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்த பாட்டு எல்லாமே வந்து ரொமான்டிக் மெலடிஸ். ஆனா நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்
கர்நாடிக் மியூசிஷியன், ஒரு ஹார்ட் கோர் கர்நாடிக் மியூசிஷியன் அப்படிங்கிறது அப்போ வந்து யாருக்குமே பெருசா வெளியில தெரியவே தெரியாது. இது ஃபார் த சேம் ரீசன் எனக்கு கர்நாடிக் ஃபீல்டில் ஒரு ரெக்கக்னிஷன்ங்கிறது வந்து ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எவ்ரிபடி கன்சிடர்ட் நான் வந்து சினிமா பாட்டு பாடுவேன், கூட கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக்கும் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அவுட்லுக் இருந்தது எல்லாருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி, இல்லை நான் கர்நாடிக் மியூசிக்னா ஒரு 2.5 மணி நேரம் கச்சேரி, ஒரு ராகம் தான பல்லவியோட ஹார்ட் கோரா ஃபுல்லாக டெலிவர் பண்ணுவேன், இங்கே நான் வந்து பால் பப்பாளி பாடுவேன், எம்மாடி ஆத்தாடி பாடுவேன், என்ன வேணா பாடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிமார்கேஷனை வந்து புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே பயங்கரமான ஒரு பாடுங்களா அந்த இந்தோளத்துக்கே போகும். ஆமுதே இளமையின் நன்கொடையே, இன்னிசையளபெடையே ஆமுதே இளமையின் நன்கொடையே, இருக்கை விடுத்து இறக்கையும் சிலிர்த்து இறக்கையில் வாமுதே, சலங்கைகள் ஒலிக்க சந்தங்கள் பிறக்க சதுரிடவாமுதே ஆமுதே சதுரிடவாமுதே. ஸோ அந்த மெலடியஸ் சாங்ஸ் பாடிட்டு இருந்த எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ மாதிரி அமைஞ்சது வந்து நீ வேணுண்டா செல்லம் அப்படிங்கிற படத்துல 2 பாட்டு. ஒரு பாட்டு வந்து ஜெஸ்ஸி கிஃப்ட் சாரோட பாடியிருந்தேன், என்னடா அதிசயம்னு. இன்னொரு பாட்டு வந்து சிம்பு அவர்களோட பாடியிருந்தேன், எஸ்டிஆரோட. இது வந்து தினா சார் மியூசிக். ஸோ எஸ்டிஆர் சாரோட பாடியிருந்த பாட்டு வந்து எப்படியும் ஒருத்தங்கிட்ட கழுத்தை நீட்ட போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் சிம்பு சாரோட பாடின போது யுவன் சங்கர் ராஜா சார் வல்லவன் படத்துக்காக சிம்பு சார் அண்ட் டிஆர் சார் கூட நான் வந்து எம்மாடி ஆத்தாடி பாடினேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா அது அந்த படம் அதில் வந்து ஒரு காலேஜ் சீனில் வந்து ரீரெக்கார்டிங், காலேஜ் சீனில் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணதெல்லாம் லைவாக ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ மியூசிஷியன்ஸோட சேர்ந்து பாடினோம், இளமை இதோ இதோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ரெக்கார்ட் பண்ணி அந்த படத்தில் பாடின எம்மாடி ஆத்தாடி வாஸ் சூப்பர் ஹிட். ஸோ அது வந்து அகேன் ஒரு மைல்ஸ்டோன் ஃபார் மை கெரியர்.